பெயர் மா விவேக் பிரபு. நான் கணிதவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று இப்பொழுது அதே துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். தமிழ் இலக்கியங்களின் மீது ஏற்பட்ட அதீத காதலின் காரணமாகவும் மொழியின் மீது ஏற்பட்ட பற்றின் காரணமாகவும் அஞ்சல் வழியில் தமிழ் இளங்கலை மற்றும் முதுகலை இலக்கியத்தை பயின்று அதற்குரிய பட்டங்களை பெற்றிருக்கிறேன். தமிழ் இலக்கணம் என்பது மிக கடினமான ஒன்று. அது தேர்வுக்குரியதாக மட்டுமே நாம் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சமூக வலைதளங்களில் எப்பொழுதெல்லாம் தமிழ் மொழியின் பெருமை பற்றியும் தமிழின் இனிமை பற்றியும் நாம் பார்க்கவோ கேட்கவோ நெருகிறதோ உடனடியாக நாம் உணர்ச்சி பெருக்கோடு அதனை உடனடியாக பகிர்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் நமது தாய்மொழியை சரிவர பேசவும் எழுதவும் அதன் இலக்கணத்தை மிகச் சரியாக அறிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது கேள்விக்குறி. நான் முழுக்க மேடை தமிழில் பேசப்போவது இல்லை. இது ஒரு கிளாஸ் அட்மாஸ்பியர் வரணுங்கிறதுக்காக சில நேரங்களில் ஆங்கிலமும் கலந்து பேச வேண்டி இருக்கு. காரணம், இது குறிப்பாக இளைய சமுதாயத்திற்காக பதிவிடக்கூடிய ஒன்று. நிறைய பேர் ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தமிழ் பற்று கிடையாது. அவங்க எப்போதுமே ஆங்கில மோகத்திலும் மேலை நாட்டு மோகத்திலும் கலாச்சாரத்திலும் மூழ்கி திளைத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்கு. ஆனால் என் சமகாலத்தில் கல்லூரி நாட்களில் பேச்சு மேடைகளில் மிகச் சிறப்பாக தங்களது மொழியின் ஆளுமையை வெளிப்படுத்திய பல நண்பர்கள் இன்றைக்கு தங்கள் வருவாயின் காரணமாக குடும்ப சூழலின் காரணமாக ஐடி துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த சமூகத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் உடைத்தெறிய வேண்டும். ஆனால் அதே வேளையிலும் கூட பள்ளி சூழல் வரை தமிழ் மொழியை மிகச்சிறப்பாக பயின்றுவிட்டு பிறகு உயர் படிப்பிற்காக தங்கள் கனவை தேடி ஓடிய பொழுது தமிழை இழந்திருக்கிறார்கள். அத்தகைய இளைஞர்களுக்கு மீண்டும் தமிழ் மொழியை கொண்டு சேர்ப்பதே இந்த வகுப்பின் நோக்கமாகும். இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் கவிதைகளை எழுத தொடங்கி இருக்கிறார்கள். இது ஆரோக்கியமான ஒன்று. ஆனால் அது கவிதையாக இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இருந்த போதிலும் எதையும் எழுதாமல் இருப்பதற்கு ஏதேனும் ஒன்றை எழுதுகிறார்கள் என்பதே மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. மரபு கவிதை முடி நரைத்தவர்களுக்கானதோ பாண்டித்யம் பெற்றவர்களுக்காகவோ கொண்டதாகவும் அது நமக்கு கை வராது என்றும் பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் வகுப்பு வரை தமிழை முறையாக பயின்றிருப்பீர்களே, ஆனால் மிக நிச்சயமாக வெண்பாவின் இலக்கணங்களை அறிந்து உரிய பயிற்சியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக விரைவில் நீங்கள் வெண்பாவை சுவைக்க முடியும், படைக்க முடியும். அதை நோக்கமாக கொண்டே இந்த வகுப்பு தொடங்கப்படுகிறது. 5 தினங்களில் 10 வகுப்புகளின் மூலமாக சில பயிற்சிகள் வழங்கப்படும். அவற்றை முறையாக நீங்கள் பின்பற்றினால் 1 வார காலத்திற்குள் உங்களாலும் வெண்பா படைக்க முடியும். குறிப்பாக மாணவர்கள், இளைஞர்கள், நிச்சயமாக நீங்கள் இந்த பயிற்சியினை மேற்கொண்டால் மரபு கவிதை மீண்டும் புத்துயிர் பெறும். பல இளைஞர்கள் இன்றைக்கு சினிமா பாடல்களை எழுத வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். தாரக்கட்டுக்கேற்ப மொழியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் மரபு கவிதை அதற்கு கை கொடுக்கும். பிரபல திரைப்பட பாடலாசிரியர்கள் பலரும் மரபு கவிதையில் கோலோச்சியவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஓசை நயத்திற்கு ஏற்ப உங்களால் அதற்குரிய வரிகளை இணைக்க முடியுமானால் நீங்கள் மிக நிச்சயமாக நல்ல பாடல்களை படைக்க முடியும். அதற்கு முதல் அடிப்படை நீங்கள் தமிழின் இலக்கணங்களை சரிவர கற்று வெண்பாவில் கைதேற வேண்டும். தமிழில் மொத்தம் 4 பா வகைகள் இருக்கின்றன. ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அவற்றுள் வெண்பா தனது இலக்கண கட்டமைப்பு இறுக்கமான சூழலை பெற்றிருப்பதால் அது படைப்பதற்கு சற்று கடினமானது என்று கருதப்படுகிறது. நான் எப்படி இதற்குள் நுழைந்தேன்? வைரமுத்துவின் கவிதை வரிகளில் பித்து பிடித்து நானும் கவிதை எழுத வேண்டும் என்று கிறுக்க முனைந்தேன். பிறகு சில கிறுக்கல்களை மெல்ல மெல்ல செதுக்க ஆரம்பித்தேன். நான் எல்கேஜிலிருந்து 10th வரைக்கும் கான்வென்ட் ஸ்கூலில் தான் படித்தேன்.
எங்க பள்ளி நாட்கள்ல ஆங்கில வழி கல்வியில படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தமிழ் மொழி பற்றி இல்லைன்னும், தமிழ் மொழியை சரிவர எழுதவும் பேசவும் தெரியாதுன்னும் பரவலா பேசப்பட்டுச்சு. அது தவறுன்னு சுட்டிக்காட்டவும், அது தவறுன்னு சமூகத்துக்கு உணர்த்தவும், நான் ஒரு எழுத்தாளனாகவும் பேச்சாளனாகவும் மாற வேண்டும் என்று அன்றைக்கே நான் முடிவு கட்டினேன். பின்னாளில் எனது ஆசிரியர்களின் உதவியோடு எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டேன். ஆனாலும் கூட வெண்பா எழுதுவது மிக கடினமான ஒன்று என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். எனவே அந்த சவாலை நான் மேற்கொண்டு வெண்பாவில் கைதேற வேண்டும் என்ற அவா எனக்குள் தோன்றியது. ஒரு தடவை பொதிகை தொலைக்காட்சியில கிரேசி மோகனோட இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேன். கிரேசி மோகன் ஒரு நாடக கலைஞராக, வசனகர்த்தாவாக, நகைச்சுவையாளராக நமக்கு தெரியும். ஆனா அவர் ஒரு நகைச்சுவை ததும்பிய ஒரு வெண்பாவை அந்த நிகழ்ச்சியில சொன்னார். எனக்கு வியப்பா இருந்தது. ஒரு நாடக கலைஞரா, வசனகர்த்தாவா இருக்கக்கூடியவருக்கு இவ்வளவு கவி புலமை இருக்குது அப்படின்னா, முயற்சி செஞ்சா நம்மளாலையும் எழுத முடியும் அப்படின்னு அப்ப தோணுச்சு. பின்னாடி ஒரு நாள் கவிஞர் வாலி அவர்களோட பேட்டி பார்க்க முடிஞ்சது. அப்போ இசை ஞானி இளையராஜா அவர்களும் மிக நல்ல வெண்பாவை எழுதக்கூடியவர் என்று கவிஞர் வாலி புகழாரம் சொல்லினார். அப்பொழுது மீண்டும் வெண்பா மீதான வேட்கை அதிகரித்தது. ஆனால் எனது புது கவிதைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவிற்கு எனக்கு மரபு கவிதைகளை சொல்லித் தருவதற்கு உரிய ஆட்கள் எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு ஒரு முறை கவிஞர் வைரமுத்துவின் இதுவரை நான் என்கின்ற புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவரது வாழ்க்கை வரலாற்றை அவர் அந்த புத்தகத்தில் பதிவு செய்திருந்தார். அதில் தனது ஆசிரியர் தலை பற்றி குறிப்பிட்டதையும், உடனே அன்று இரவு திருக்குறள் புத்தகத்தை எடுத்து 1330 திருக்குறளுக்கும் தலை இலக்கணத்தை பொருத்தி பார்த்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த அத்தியாயத்தில் மாமுன் நிறை, விளமுன் நேர், காய்முன் நேர் ஆகிய வெண்டலை விதிகளை அவர் உரிய எடுத்துக்காட்டோடு விளக்கியிருந்தார். அப்பொழுதுதான் தலை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதுவரை தலை என்றால் கட்டுதல் என்பதை தாண்டி இளங்கலை முதுகலை பயின்றிருந்தாலும் கூட, தொல்காப்பியம் நன்னூர் நூற்பாக்களை படித்திருந்தாலும் கூட, அஞ்சல் வழியில் பயின்றதால் தேர்வுக்கு முந்தைய இரவு மட்டுமே அதை படித்து தேர்வுக்காகவே படிக்க முடிந்ததால் நூற்பாக்கள் எதுவும் இப்பொழுது வரை எனக்கு நினைவில் இல்லை. ஆனாலும் வெண்பாவின் தேடல் என்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அந்த வகையில் இதுவரை நான் என்னும் வைரமுத்துவின் புத்தகத்தின் மூலமாக தலை என்றால் என்ன என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பிறகு இணையத்தின் உதவியோடு பிளாக்ல பல பேர் வெண்பா பத்தி எழுதினதெல்லாம் ஒன்னொன்னா தேடி 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 எடுக்க ஆரம்பிச்சேன். அப்படி வெண்பாவின் இலக்கணங்களை தேடலின் மூலமாக கற்கத் தொடங்கினேன். அப்பொழுதும் மோனை எதுகை பத்தின, பொழிப்பு மோனை பத்தின விதி ஒழுங்கா தெரியாம தப்பும் தவறுமா எழுதி சிலரிடத்தில் அவமானப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையா அவர்களும் கவியன்பன் கே பாபு அவர்களும் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மேலும் என்னை எழுதுவதற்கு தெம்பூட்டினார்கள். மீண்டும் வெண்பா குறித்து தேடத் தொடங்கினேன். வெண்பா யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பப்போ முத்தையா சார் ஃபேஸ்புக்கில் வெண்பா எழுதுவாங்க. ஸோ அப்போ அவங்க வெண்பாவை வச்சு மோனை இப்படி தான் அமைஞ்சிருக்கு, இப்படி வரணும், இப்படி வரக்கூடாது அப்படிங்கிறத நான் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வரி கொண்ட வெண்பாவை எழுதுவதற்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லாம் போராடி இருக்கிறேன். ஆனால் அத்தகைய நேரத்தை செலவழித்த பின்னர் உரிய வெண்பா இலக்கணத்தோடு நல்ல பொருள் கொண்ட வெண்பாவை எழுதி முடித்ததும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை என்னால் விவரிக்க இயலாது. மிக நிச்சயமாக அது சவால் நிறைந்த ஒன்றாகவே இருந்தது. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் ஏன் வெண்பா படைத்தல் மிக சவாலான ஒன்று என்று அறிஞர்கள் உரைக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் என்கின்ற பழமொழிக்கேற்ப விடாது பயின்று கொண்டே, விதியை நினைவில் வைத்து விடாது பயின்று கொண்டே இருந்தால்
மிக நிச்சயமாக மிக எளிதில் வெண்பாவை படைக்க முடியும் என்பதை மெல்ல மெல்ல நான் உணர்ந்தேன். இளைஞர்கள் புதுக்கவிதை எழுதக்கூடிய அளவிற்கு நவீனத்துவம் பின்னவீனத்துவம் நோக்கி முன்னோக்கி நகரக்கூடிய அளவிற்கு மரபு கவிதை சார்ந்து இன்றைக்கு இளைஞர்கள் இயங்குவதில்லை என்ற வருத்தம் எனக்குள்ளும் இருக்கிறது. ஆக நான் அறிந்த மட்டிலும் நான் கற்றதை, நான் தேடி 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 கற்றதை எனக்கு சொல்லித் தருவதற்கு உரிய நபர்கள் இல்லாமல் நான் பட்ட வேதனைகளை பிறர் படாமல் இருக்கவும், மரபு கவிதையில் மிக எளிதாக இளைஞர்கள் கற்றுத் தேரவும், மிகுதியான இளைஞர்களும் மாணவர்களும் மரபு இலக்கியங்களை மீண்டும் கையில் எடுக்கவும் இதை ஒரு வாய்ப்பாக இந்த வகுப்பினை தொடர்கிறேன். சொல்லித்தரதுக்கு யாரும் இல்லாம தானா தேடி கத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா இதுதான் உரிய வழின்னு நேர் வழியை நமக்கு சுட்டி காட்ட ஆள் இருந்தாங்கன்னா வெண்பா படிக்கிறது ரொம்ப 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 எளிமை. ஒரு உதவியாக, ஒரு முயற்சியாக இந்த வகுப்பினை நான் தொடங்குகிறேன். ரொம்ப நேரமெல்லாம் தேவையில்லை. 5 தினங்கள், 10 வகுப்புகள், உரிய பயிற்சி, இதை எடுத்துக்கொண்டால் மிக நிச்சயமாக ஒரு வார காலத்திற்கு உள்ளாகவே கூட உங்களால் வெண்பாவை மிக எளிதில் படைத்துவிட முடியும். அந்த நோக்கத்தில் இந்த வகுப்பினை தொடங்குகிறேன்.